வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கப் போவது கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை. வணக்கம் அமைச்சர். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம், இந்த வரவு செலவு திட்டம் ஒரு தேசிய உற்பத்தியை இலக்காக கொண்டு மற்றும் பிரதேச ரீதியான அபிவிருத்தியை இலக்காக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்ததாக நீங்கள் கூட இதுவரை ஆற்றியுள்ள உரைகளில் குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த உரைகளை ஒரு சிறிய தொகுப்பை பார்த்துவிட்டு நாங்கள் உரையாடுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை முன்வைத்து மேம்பதங்கிய ஜனாதிபதி அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகளை நான் ஒரு மக்களைய நோக்கமாகவே ரசாயன உரம் மற்றும் விவசாய உள்ளீடுகள் மற்றும் சுத்தமற்ற குடிநீர் காரணமாக எமது நாட்டில் சுமார் 10,000க்கு அதிகமான மரணங்கள் ஒரு வருடத்தில் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 1,25,000க்கும் அதிகமானவர்கள் சிறுநீரக நோயாளர்களாக மாறி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பக்கத்தில் இத்தகைய நோய்களற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த இயற்கையுற பயன்பாடு வழிவகுப்பதுடன் மறுபக்கத்தில் அதிக அளவிலான அந்நிய செலவாணியை மீதப்படுத்துவதற்கு நம்மால் இயல முடிகின்றது. இத்தகைய முயற்சிகள் தேசிய உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்கும் வழிவகுக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் நில வேளாண்மைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது உழைக்கும் உழவர்கள் தொழுதுண்டு வாழாமல் உழுதுண்டு வாழும் வாழ்வியல் உரிமைக்காகவே அந்த நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரசாயன உரம் சம்பந்தமான விடயம் இப்போது அரசாங்கத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த உர இறக்குமதி மீள் பரிசீலனை செய்யப்பட்டு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அதற்கு என்ன காரணம்? அதற்கான எதிர்ப்புகள் வந்ததால் அரசாங்கம் அச்சம் கொண்டுள்ளதா அல்லது இல்லை? எதிர்ப்புகள் வந்தென்று சொல்வதை விட ஒன்று அறியாமையிலையும் மற்றது ஒரு எதிரி கட்சியாக செயல்பட வேண்டும் என்றதற்காகவும் எதிர்ப்பு காட்டப்பட்டதுதான் அந்த உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனாதிபதியினுடைய அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய அந்த ஆர்வம் அல்லது அக்கறை ஊக்கமற்ற நிலைமைகளும் அதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு சில வகையான பொருட்களைத்தான் உரங்களைத்தான் இறக்குமதி செய்வதாக அந்த மாற்றம் சொல்லப்பட்டிருக்கொழிய அடிப்படையில் அந்த மாற்றம், அதாவது கிருமிநாசினியோடு சம்பந்தப்பட்ட கிருமிநாசினியோடு சம்பந்தப்பட்ட தொடர்பான ஒரு இதே ஒழிய மற்றபடி அந்த அடிப்படையில் மாற்றம் இருக்கிறதா தெரியல. அந்த திட்டத்திற்கு சில அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனங்களும் உள்ளன. அதிகாரிகள் என்று சொல்லி அதை திருப்பி சொல்கிறது காரணம் என்னென்றால் ஒன்று அறியாமல், அதாவது இது நடைமுறையில் சாத்தியப்படுமா? உதாரணமாக இந்த வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, வன்முறையாளர்களுக்கு இணங்கி போக வேண்டும் என்று சர்வதேசமே யோசிச்சு கொண்டு கேட்கல. இல்லை, அதுக்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த கொரோனா தொற்று நோய் பரவலாகி உலக ரீதியாக பரவலாகி வந்த பொழுது முதல் கட்டத்தில் நாங்கள் ஓரளவுக்கு எங்களை அனுசரித்து கொண்டாலும் ரெண்டாவது கட்டத்தில் நாங்கள் அதுக்குள்ள மாட்டப்பட்டு போனோம். இருந்தாலும் அதனுடைய நிலைமை இன்றைக்கு கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த இரசாயன உர பயன்பாடு என்பது அது எங்களுடைய சமூகத்திற்கு எதிர்கால சந்ததியினருக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கின்றது என்ற ஒரு வகையில் தான் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அது வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படுத்தி இருந்தும் அது உடனடியாக செய்ய முடியாதுன்றதுக்காகத்தான் இலவச இரசாயன உரங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை கட்டங்கட்டமாக போகாமல் எடுத்த எடுப்பிலேயே அதை முற்றுமுழுதாக மாற்ற வேணுமென்று அந்த அதிகாரிகள் அதில் ஒரு திணறி போனார்கள். என்னென்று செய்கிறது என்றால் அதான் சொன்ன அந்த வன்முறையும் இதெல்லாம்
நாங்கள் அதை சேர்த்து பார்க்க வேண்டும்னு நினைக்கிறேன். அதனபடி ஒரு நல்ல ஒரு இது, அதை நாங்கள் முழு முயற்சி எடுத்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறதும் நம்புகிறதும். ஆனால் வடக்கின் வடமாகாணத்தை பொறுத்தவரை அங்கே விவசாயிகள் இந்த ரசாயன பசலை குறித்து பெரிதான எதிர்ப்பை காட்டவில்லை என்ற செய்திகளை கண்டோம். இல்லை, அதாவது இங்கே இங்கே ஒரு தூண்டி விடுற ஒரு எதிர்க்கட்சிகளாக இருக்கிறார்கள் ஒரு எதிரி கட்சியாக மாறி தங்களுடைய ஒரு அரசியலை முன்னெடுக்கிற நோக்கம்தான் இங்கால இருக்குது. ஆனால் அங்கால எடுபடாத காரணம் விவசாயிகள் அதை உணர்ந்து கொண்டதும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அந்த விளக்கத்தை அந்த விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினதும் அது வெளியால் வராதுக்குரிய காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஆசிரியருடைய இந்த மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் ஏற்கனவே இந்த கொரோனா தொற்று பரவலால் பல மாதங்களாக எங்களுடைய பிள்ளைகள் படிக்க முடியாத நிலைமை இருந்தது. அப்போ அதுலேருந்து விடுபட்டு வார நேரத்தில் இந்த ஆசிரியர் அதிபர் சம்பள ஒரு பிரச்சனை வந்தது. நான் அவைகளுடைய இது நியாயம் இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் அது எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் அது இருந்திருக்க வேணுமென்றது தான். பேச்சுவார்த்தைகளுக்கு கூடாக அந்த மாணவர்களை பாதிக்காத வகையிலான போராட்டங்களை நடத்தியிருக்கலாம் என்றதான் நான் அதில் சொல்லவார். அப்போ வடமாகாணத்தில் அதுவும் பெருசாக எடுபடையில்லை. இது அந்த ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடும் அது இப்போ ஏன்னா அந்த 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 ஆசிரியர் அந்த வடமாகாணத்து அல்லது வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேசும் ஆசிரியர்கள் தங்களுடைய இளம் சந்ததியினரை இந்த இதுக்காக நாங்கள் அவைகளை பலிக்கிடாக்கள் ஆக்கிடக்கூடாதுன்றதில் அவைகள் என்ன நீண்டகால யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, ரொம்ப பின்னடைவுகள் இருந்தது. அப்போ அவைகள் அதை சரியாக நிலப்பாடு எடுத்திருக்கணும். இங்கே இந்த வரவு செலவு திட்டத்தில் காணாமல் போனோர் விவகாரத்திற்காக 300 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது சரியாக என்னென்ன விடயங்களுக்கு என்று குறிப்பிடப்படவில்லை. இல்லை, இது தொடர்பாக ஜனாதிபதி பிரதமர் என்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த காணாமல் போன உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடி அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண வேண்டும், அதுக்குரிய ஏற்பாட்டை செய்ய சொன்னார். அதற்கு பிறகு ஜனாதிபதி அவர்களும் என்னிடம் இதை தெரிவித்தார்கள். இது தொடர்பாக நான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவருடைய உறவுகளை சந்தித்து நான் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை என்னிடம் முன்வைத்திருந்தார்கள். அப்போ பிரதமர் ஜனாதிபதி அவர்களோடு அந்த நேரத்தை பொருத்தி கொள்ள முடியாமல் இந்த உலக தொற்று பரவல் கொரோனா ஆக்கிரமிச்சிட்டது. அதுக்கு பிறகும் நான் சமீபத்தில் கூட அவரோட கதைச்ச இடத்துல கட்டாயம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றதை அவர் அதை வலியுறுத்தி இருந்தார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்குது. இது ஒரு ஆரம்பமான இது. அது போக போக அது இன்னும் பலப்படுத்தப்படும் என்று நம்புகிறேன். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துவிட்டு வருகின்றேன். 0112272663 0112279678. இந்த அரசாங்கத்தினால் அண்மையில் நியமிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற இந்த செயலணி, அதன் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் என்னுடைய உரையில் ஒரு பகுதியைத்தான் போட்டிருந்த நீங்கள், ஆனால் அதில் இன்னொரு பகுதியில் ஆமாம், நாங்கள் அந்த உரை, அந்த சம்பந்தப்பட்ட உரை எங்களிடம் இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்றதை நான் அங்கு கதைத்திருக்கின்றேன். ஆமாம், அதை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு நாங்கள் உரையாடலை தொடர்வோம். ஒரே சட்டமன்ற திட்டத்தின் கீழ் சகல மக்களுக்கும் அரசியல், சமூக, பொருளாதார சமத்துவத்தை பூரணமாக அனுபவிக்கும் காலத்தை நாம் உருவாக்குவோம். வெறும் அரசியல் புரளிகளுக்கும் வெற்றி அரசியல் கூச்சல்களுக்கும் எக்காலத்திலும் எல்லா மக்களும் ஏமாந்து போய்விட மாட்டார்கள். ஆகவே இனமத கட்சி பேதங்களின்றி சகல மக்களையும் சகல கட்சிகளும் வழிநடத்த முன்வர வேண்டும்.
ஆமாம். இந்த செயலணியின் கூட்டம் இங்கே நடக்கும்போது சில இடங்களில் ஒரு இன ரீதியான முரண்பாடுகளை ஏற்படும் வகையில் சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்படி சமாளித்து இதை முன்னெடுக்க ஏனென்றால் நான் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்க முந்தியே அந்த கருத்து வெளியில் வருகின்ற பொழுது இதே கருத்தைத்தான் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அதில் எந்த விதமான குழப்பம் இல்லை. என்னுடைய இதென்று சொன்னால் இப்போ பாருங்கள், இப்போ 30 வருஷத்துக்கிட்ட அரசியல் தீர்வு சம்பந்தமாக 30 வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வரேன். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13ஆம் திருத்தச் சட்டம், இந்த மாகாண சபை முறைமைதான் சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று நான் சொல்லிக்கொண்டு வரேன். பண்டைக்கு பிரபாகரன் உள்ளடங்கலாக பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய பயம் காரணமாக அல்ல தங்களுடைய சுயலாப அரசியல் காரணமாக சக தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரவளித்தவை. ஆனால் நான் அண்டையிலேருந்து இல்லை, இது ஒரு பிழையான வழிமுறை, இதுக்குள்ளால் அழிவு தான் மிஞ்சுமே ஒழிய இருக்கிறத பாதுகாத்து கொண்டு நாங்கள் பெற வேண்டியதை பெற முடியாதுண்டு அவளெல்லாம் இல்லைன்றெல்லாம் சொல்லி போயிட்டு இன்றைக்கு பிரபாகரன் இல்லை. இன்றைக்கு மெட்டாக்கள் எல்லோரும் சொல்லினோம் இல்லை, இதான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று சொல்லினோம். அப்போ அன்றைக்கு நான் சொன்னதை தூர நோக்கோடு சொன்னதை கேட்டிருந்திருந்தால் இந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ இதில் நீங்கள் கேட்ட இந்த கேள்வி ஒரு நாடு ஒரு சட்டம் என்பது, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, இப்போ நாங்கள் எல்லோரும் போராடித்தான், பிரபாகரன் நான் எல்லோரும் போராடித்தான் எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிடைச்சது. அப்போ நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்ததுக்கு ஒரு காரணம், இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடும் அதை தீர்த்து கொண்ட முறைமைகளும், இயக்கங்களுக்கு உள்ளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட அந்த முறைமைகளால், அதாவது வன்முறை, கொலை, இது கூட எங்கட போராட்டம் திசை திரும்பிட்டது. அடுத்து ரெண்டாவது இந்த சர்வதேச சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதன் காரணமாக இதுதான் ஒரு சிறந்த வாய்ப்புன்றது நாங்கள் அன்றைக்கு தூர நோக்கத்தோடு நான் அதை பார்த்து சொன்னேன். ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீண்ட நேரம் ஒருவர் தொலைபேசியில் காத்திருக்கிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நான் வாழைச்சிலிருந்து அன்வர் காய்க்கிறேன். ஓம் ஆமாம் சார். இந்த படகு கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி வாழைச்சிலிருந்து புறப்பட்டு போனது. சொல்லுங்க, கேட்கிறேன், கேட்டுருக்கேன், சொல்லுங்க. அந்த படகு அந்த மாதிரி இருக்கிறதும் விசாரணை செய்ததாக நீங்க தகவல் சொன்னீங்க. சக்தி மீடியாவிலையும் நீங்க அறிவிச்சீங்க, விசாரணை நடந்தோன்னே அவங்கள இங்க கொண்டு வரன்னு சொல்லி. இப்ப அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் தான் எனக்கு டிவிக்கு நீங்க நேரடியா வாரீங்களாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்களோட உறவினர்கள் அதுக்கான தகுந்த பதில் ஒன்று தாங்க சார். அவங்கள எப்ப கொண்டு வரலாம், என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி அவங்க சுகமா இருக்காங்களா, அவங்கள கண்டக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய தகுந்த பதில் ஒன்று தாங்க சார். அதாவது இந்த பாதிக்கப்பட்ட உறவினர்கள் கவலை கொள்வதும் அங்கு இங்கு அலைக்கழிவதும் அது ஒரு இயல்பான விடயம். இது தொடர்பாக நான் உங்களோட தொலைபேசி கூடாகவும் நேரிலும் சந்தித்திருக்கின்றேன். அப்பொழுது இந்த பிரச்சனையினுடைய தாற்பயம் சம்பந்தமாக அடிக்கடி நீங்களும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், நானும் உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதை விட சக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை பற்றி என்னோட கேட்டுக்கொண்டான் இருக்கணும். அப்போ என்னுடைய முயற்சியில் உத்தியோகபூர்வமாக எனக்கு ஒரு எந்த தகவலும் இல்லை. அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இந்திய தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக எனக்கு அது கிடைக்க இல்லை. இப்போ நான் என்று சொல்லிக்க அரசாங்கம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் உத்தியோகப்பற்ற முறையில் இப்போ நேற்றைக்கும் நான் அதை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்ட நான் இல்லை, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும்,
சில தீவிரவாத சந்தேகங்கள் காரணமாக அவைகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கணும். அவர்களை தாங்கள் விசாரணைக்கு பிறகு பத்திரமாக விடுவிப்பதாகத்தான் நேற்று வரை எனக்கு சொல்லப்பட்டது. இப்போ நானும் பல வேலைகள் பல சோழிகளில் இருக்கிறதால எனக்கு சில விடயங்கள் தவறுபட்டு விட்டு விடுறது. இன்றைக்கும் நான் எடுத்து கதைக்க வேணுமென்று யோசிச்சா என்னால் முடியே இல்லை. அப்படினால் என்னால் இதைத்தான் சொல்ல முடியும். நாளைக்கு திரும்பவும் நான் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் உண்மையாக அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் இவர்கள் சொல்வது எனக்கு உண்மையாக இருந்தால் நான் அவர்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு கதைத்து நான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை அல்லது உத்தரவாதத்தை உங்களுக்கு தரலாம். ஆனால் நாளைக்கு இது உத்தியோகப்பற்ற முறையில் எனக்கு இது கிடைத்திருந்தாலும் நாளைக்கு என்னால் அதை இந்திய தரப்புக்கு உறுதிப்படுத்த முடியும். நான் யாரோட கதைச்சனான் அப்போ நாளைக்கு அவைகள் மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் அவசரப்பட்டு அதை வெளிப்படுத்தி நான் அதை குழப்ப விரும்ப இல்லை. அதனுடைய நீங்கள் அவசரப்பட்டாலும் நடக்க போகிறது தான் நடக்கும். ஆனபடியினால் நம்பிக்கையோடு அமைதியாக இருக்க சொல்லித்தான் நான் உங்கள்கிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இன்று நான் நினைக்கிறேன் சம்பந்தமான ஒரு செய்தியாளர் மாநாடு கூட நடந்ததாக இருக்கலாம். அந்த செய்தி பிரிவில் போன காட்சியை உங்களுக்கு தந்தால் ஒரு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். கடந்த செப்டம்பர் மாதம் 26 வாழைச்சேனை மீனவ துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற படகு இதுவரை கரைக்கு திரும்பவில்லை. அவர்கள் தொடர்பான திருப்திகரமான பதில் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என ஆதங்கத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்களின் உறவினர் ஓட்டமாவடி பாலிநகர் பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தனர். கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களை சந்தித்தோம். அவர் எங்கள்கிட்ட சொன்னார், ஆட்கள் வந்துட்டு விசாரணையில் இருக்காங்க, அவங்கள ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் மீட்டு தருவோம், வீட்டுக்கு கொண்டாந்து சேர்ப்போம்னு சொல்லி எங்கள்கிட்ட வாக்கு தந்தார். இப்போ சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் வந்துக்கிட்டு அந்த மாதிரி போஸ்ட் கார்டுக்கிட்ட எங்களோட போட்டு 4 பேர் ஆட்களும் இருந்தது உண்மைதான். அவரோட கஸ்டடியில் இருந்து இப்போ கை விட்டுட்டாங்களாம். கடல்லையே போட்டையும் ஆட்களையும் விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஆட்களும் போட்டும் எங்கே என்ன இதுக்கு நடவடிக்கை எடுக்கான்னு எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் உத்தியோகமான முடிவு கிடைக்கல. எங்களுக்கு இந்த 2 மாசமாக இது வரைக்கும் எந்த தகவலுமே சாராக இல்லை. ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு முடிவே இல்லாமலுக்கு இருக்கு. பாப்பா அம்மா வர்த்தக தம்பியை வச்சிருக்கேன் நான். எங்களுக்கு அவரை காலமிக்கு அவரை நீங்க மீடு தரணும், எங்களுக்கு அவர் ஒரு நல்ல விஷயம் எங்க அரசாங்கம் தான் எங்களுக்கு தரணும். இப்ப போட்டும் இல்லையா ஆக்களும் இல்லையான்னு ஒரு விஷயம். எங்களோட 4 உயிர் வந்து சேரணும். எங்களுக்கு எங்களோட மகன் மட்டும் உண்டுல போயிருக்கிற 4 உயிர் வரணும் எங்களுக்கு. ஐயா, நாங்க உங்களை தானே நம்பி இருந்த இந்த மக்கள் வருவாங்கன்னு சொல்லி. இதில் என்னென்றால் இப்போ உங்களுடைய உங்களுடைய இந்த பத்திரிகை பேட்டியை நான் இப்போ உங்களோட சேர்ந்து தான் இப்போ நானும் அதை கேட்டிருக்கிறேன். இந்த வசந்தம் டிவி கூடாக இந்த தீர்வு நிகழ்ச்சியில் அந்த 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 பக்கத்தை எனக்கு இப்போ போட்டு காட்டினவ. இதில் நான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு மனிதநேயம் உள்ளவனாக என்னுடைய கடமை பொறுப்பை செய்ய வேணுமென்ற வகையில் தான் நான் இதில் கூட முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். யாரையும் ஏமாற்ற வேணும் அல்லது பொய் சொல்ல வேணுமென்ற எனக்கு நோக்கம் இல்லை. அவையில் உயிரோட பத்திரமாக மீட்க வேணும் என்ற வகையில் தான் என்னுடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் யாரும் குழப்பம் விளைவித்து நீங்கள் இன்றைக்கு அவசரப்பட்டு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினீங்களோ தெரியாது. நான் இந்த திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், நீங்கள் அவசரப்படுறதுக்கூடாக காரியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்ற எனக்கு உத்தியோகப்பற்ற முறையில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். விசாரணை, அதாவது ஒரு தீவிரவாத தொடர்பான ஒரு விசாரணை இருக்குது, தாங்கள் அதை முடித்து கொண்டு விடலாம்னு தான் எனக்கு சொன்னவன்.
அப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு, ஏன்னா நான் அதெல்லாம் சொல்லாம விட்டுருக்கலாம். அப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது ஒரு அர்த்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூண்டப்பட்டு நீங்கள் கவலையில் இருக்கல உள்நோக்கத்துடனான அரசியல்வாதிகள் உங்களை தூண்டி இப்படியான செய்கைகளில் ஈடுபட்டு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேணுமென்றது தான் என்னுடைய இது. ஆனப்படினா நான் நாளைக்கும் தொடர்பு கொண்டு அந்த வள்ளத்தினுடைய உரிமையாளர் அன்சார் என்பவர், அன்வரா சரி, அவர் என்னோட தொடர்பில் இருக்கிறார். நான் நாளைக்கு திருப்பியும் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறேன். கிடைக்கிற வாய்ப்புகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாவிட்டாலும் பாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, பாதகத்துக்கு இடம் விட்டுறக்கூடாதுன்றது தான். அப்போ அது எப்படி பாதகமாக போமென்றால் எங்கட அணுகுமுறையில் தான் அது தங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கிட்டடியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் 2 பேர், ஒன்று சுமந்திரன் அவர்கள், மற்றது அடுத்தது சாணாக்கியன் அவர்கள் இங்கு அமெரிக்கா, கனடா எல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அது ஒரு அமைப்பு உண்டு. எந்த அமைப்பு என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இராஜாங்க அமைச்சினுடைய ஒரு அமைப்பு. அதாவது என்னென்று சொன்னால் அது அங்கே வந்திருக்கின்றது நீங்கள் புரியன். அப்போ இந்த அமைப்பு இவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் அவர்கள் அங்கே போயிருக்கணும். அப்போ அவியல் எந்த வகையில் அழைச்சிருக்கணும் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை குழுவினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லித்தான் இவைகளை அழைச்சிருக்கணும். அந்த அவர்கள் இவர்களை தெரிவு செய்தது சரியான தெரிவா என்றது அது விவாதத்துக்குரியது. ஆனால் அவர்கள் இலங்கையினுடைய ஒரு சிறுபான்மை குழு என்ற வகையில் அழைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக எங்களுடைய இலங்கை அரசியல் சட்டத்தில் தேசிய இனம், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம்ன்றதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மொழிக்கு சமத்துவம் எல்லாம் கொடுத்துருக்குது. ஆனால் இவைகளெல்லாம் தங்களோட சுயலாபங்களுக்காகத்தான் சர்வதேச நாடுகள் அல்லது ஐக்கிய நாடுகள் என்றெல்லாம் சொல்லி போனவை. ஆனால் அதால் எங்களுக்கு என்ன கிடைச்சது? ஏதாவது கிடைச்சிருந்தால் ஏதாவது பாதுகாத்திருந்தால் அல்ல கிடைச்சிருந்தாலாவது வேறு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு எதிர்விளைவை தான் நான் கொடுத்துருக்கு. அப்போ அதாலாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தேசிய நாங்கள் இந்த மற்ற கட்சிகள், மற்ற தமிழ் இயக்கங்கள், தமிழ் கட்சிகள்லேருந்து வேறுபடுறதுக்கு காரணம் ஒரு நடைமுறை சாத்தியமானதாக யதார்த்தமானதாக எடுத்தது தான் நாடாளுமன்ற தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது. ஏன்னா நாங்களெல்லாம் இப்போ ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள். அப்போ நான் ஏன் அந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டி வந்ததுக்கு மௌனிச்சதெல்லாம் சும்மா ஒரு இந்த கதை, சும்மா ஒரு பொம்மாத்து, ஒரு ஏமாற்ற கதை தான் அந்த என்ன மௌனிச்சது, அது ஏமாற்று கதை. அப்போ நாங்களெல்லாம் ஆயுத போராட்டத்தை நாங்கள் கைவிட்டது காரணம் என்னடா, நாங்கள் போராடினது எங்களோட மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறது தான் ஒழிய இருக்கிறதையும் பிடுங்கி கொண்டு அழித்து கொண்டு விடுறதுக்கு அல்ல. அப்போ நாங்கள் அப்படி போராடி கொண்டிருக்கல அந்த போராட்டம் திசை திரும்புறதுக்கு காரணம் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிற முரண்பாடுகளை தீர்த்து கொண்ட முறைமை, வன்முறை, கொலை. இயக்கங்களுக்கு உள்ளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்ட முறைமைகள், வன்முறை, கொலை. அதனால் போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு அதே நேரத்தில் இந்தியாவினுடைய தலையீடு எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் அப்படி ஆயுத போராட்டங்கள் ஒரு தோல்வியில் வந்திருப்பதால் சிலவேளை இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தங்களை கொடுப்பதற்காக அவர்கள் அமெரிக்காவை நாடி இருக்கிறார்களா? இல்லை, இதுவரை நாடி இருக்கணும். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்க இல்லை தானே. இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்காண்டி சக தமிழ் கட்சி தலைமைகள் முயற்சி பண்ணிச்சினமா அல்லது எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றிச்சினமான்றது வரலாற்றுக்கு தெரியும்.
அப்போ நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்றால் இவற்றால் எதுவும் நடக்க போகிறதில்ல, இவற்றால் எதுவும் நடக்க போகிறதில்லை. எது நடக்கும் என்றால் சரியான திசை வழி நோக்கி போகிறது. அப்போ தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். இதான் மற்ற தமிழ் கட்சிகள் மற்ற இயக்கங்களிலிருந்து நான் வேறுபட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய அந்த முயற்சிக்கு சரியான பலன் கிடைச்சிருக்குது. ஆனால் இன்னும் அதனுடைய உச்சகட்ட பலனை என்னால் அடைய முடியாத காரணம் என்னென்றால், எங்களோட மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத காரணம் என்னென்றால், மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கணும், தவறாக. அப்போ என்னுடைய அந்த இதை பிழை என்று தான் துரோகத்தனம் காட்டி கொடுப்பு என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன கூட்டி கழித்து பார்த்தா இன்றைக்கு என்ன நடந்து முடிஞ்சிருக்குது? நான் சொன்னது சரியென்றது தான் வந்திருக்கு. அப்போ அன்றைக்கே அதை நான் சொன்னதை தூர நோக்கோட சொன்னதை பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கான்றது தான். அப்போ எனக்கு அதுக்குரிய என்ன சத்தம் அது? ஆமாம், எனக்குரிய எனக்கு அந்த உரிமையும் இருக்குது, தகுதியும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி அல்லது அந்த இருக்கலாம். ஆனால் மற்றாக்கள் எல்லாம் சும்மா அந்த போராட்டத்து பண்டைக்கு நான் முந்த நாள் சொன்ன ஒரு கருத்து சம்பந்தமாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கணும். அதில் 2 பேர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், மற்றவர் தமிழ் தேசிய முன்னணி ஏதோ உண்டு. அப்போ அதில் 2 பேரும். அப்போ இவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் இன்றைக்கு கருத்து சொன்ன ஒருத்தர் தமிழரசு கட்சியில் ஒருத்தர், அவர் ஒரு கள்ளக்கடத்தல் வியாபாரி. அவர் அப்போ என்ன செய்கிறவருன்ட்டு கள்ளக்கடத்தல் வியாபாரி மற்ற போத வஸ்து வியாபாரி. இந்தியாவில் அந்த கடத்தி கொண்டு வந்து விற்கிறது இங்கே, மற்ற இங்கால கொழும்பில் விலை குறைச்சி வாங்கி பன்னிக்கில் கொண்டே பல மடங்கு விலைக்கு விற்கிற ஒரு வியாபாரி. அப்போ அவருக்கு அப்படி இருந்தால் தான் அவரால் உழைக்க முடியும். அப்போ தங்களுடைய சுயலாபங்களுக்காகத்தான் அவர்கள் பிரபாரண அன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருந்தவர். இன்றைக்கும் அதை பற்றி போற்றுறது காரணம் என்ன? தங்களோட அந்த கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காண்டு. மற்ற இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் என்ன, நாடாளுமன்றத்தில் அவருக்கா பேசினார். அப்போ இருக்கேக்கில் 40,000 சவப்பட்டிகளை இது பண்ண சொல்லி 2 இங்கே உசுப்பி விட்டுட்டு 2 பக்கம் அங்கால என்றால் அவைகளுக்கு ஒரு இது கொடுக்குறது, இங்கால என்றால் ஒரு இதை கொடுக்குறது. உசுப்பி விட்டு போட்டு என்ன, அவர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். இங்கே நிற்க இல்லை, வெளிநாட்டுக்கு ஓடி போய் அப்புறம் ஒரு பெண்ணை எடுத்து அங்கே திருமணம் முடித்து குழந்தை ஊட்டிகளை பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார். அவர் போக முந்தி புலியில் இதுக்கு பொறுப்பானார், குட்டி என்று நினைக்கிறேன், போக்குவரத்துக்கு. அப்போ நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாகனத்துக்கு காசு கட்ட வேணுமென்று 35 லட்சம் வாங்கி அந்த காசையும் என்ற நாடாளுமன்றத்தில் கழிக்கிறே இல்லை, அதை விட சம்பளத்திலாம் கழிக்கிறேன். அந்த 35 லட்சத்தையும் புலிகிட்டேருந்து பிரபாகரன்ட்டேருந்து வாங்கி அப்புறம் வழியில் போயிட்டு திருப்பி அந்த வாகனத்தை விற்று போட்டு அப்புறம் அங்கே மணல் தரையில், யாழ்ப்பாணத்தில் மணல் தரையில் வீடு கட்டி இருக்கிறார். அது அவருடைய அரசியல், அவருடைய கொள்கை. ஆனால் அவியல் பேசுகிற எல்லாமே என்ன, போலி தேசியம். அந்த படிக்கிறது என்ன, குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீர்ன்னு சொல்லிவினன் தானே, அந்த மாதிரி. மற்ற நாடாளுமன்ற உறுப்பினரார் அவர் போதவஸ்து வியாபாரி, கடத்தல் வியாபாரி. கடத்தல் அது வெளிப்படையான உண்மை. ஆனால் இன்றைக்கு அவைகள் அதை கதைக்கணும், அவர்களுக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் என்கிட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வது வேறு என்று நாங்கள் இந்த வரலாற்றுக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களோட வியாபார நடவடிக்கைகள். மற்ற வாத்தியார் அவர் என்னென்று அதிபராக வந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அவருடைய ஒரு இந்த பிரச்சனையில், ஒரு பொம்பளை பிரச்சனை ஒன்றில் அவற்றை மருமகன் தீவன் சுட திரிஞ்சது. பிறகு அவரை வற்புறுத்தி விறகட்ட பயிற்சிக்கு அனுப்பினது. அங்கே படங்களும் இருக்கு. என்ன, அவருடைய மனைவி கற்பிணியாக இருக்கேக்கில் படையல் அங்கால போகிறதுக்கு முயற்சி எடுக்கல. அதாவது மனுஷன் ஐயோ என்னை விட்டுட்டு போகாதேங்கண்டு குளற அழுது
கையை இழுத்து கொண்டு இங்கால ஓடி வந்துட்டேன். இங்கால வந்தால் தான் அரசாங்க தரப்புக்கு வந்தால் தான் தனக்கு பாதுகாப்பு கிடைக்குமெண்டு. வரைகள் எண்ணத்தோடு வந்தவர் நகமூட்டிகளோட அந்த அங்கே செத்த அந்த யுத்தத்தில் செத்த மக்களுடைய நகைகளை உருவி கொண்டு வந்தது. அப்படி ஒவ்வொரு இதழுக்குள்ளால் எடுத்ததில் தான் இங்கால கொண்டது. அவர் ஏற்கனவே அங்கே பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டிருக்கல பல பேரை நிர்பந்தப்படுத்தி பயிற்சிக்கு அனுப்பினவர். ஆனால் தண்டை பிள்ளையில இப்போ கிட்டடியிலேயும் இந்த மூணூரில் வந்து அவற்ற மகன் யாரோ அவர் குளப்படிக்காரன் சொல்லி அவரோட தனிப்பட்ட பிரச்சனை, குளப்படிக்காரன் சொல்லி வெட்டுறதுக்கு அவரும் இந்த பிரபாகண்ட மகன் மாதிரி நல்ல வாட்ட சாட்டமாக நான் இதெல்லாம் பார்த்தேன். இந்த பிரபாகண்ட மூத்த மகன் அவர் மாதிரி நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறார். ஆனால் சாதாரண மக்களுடைய பிள்ளைகளை மிரட்டி வற்புறுத்தி பயிற்சிக்கு அனுப்பினது. மற்றது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சொன்னது என்ன, இந்த சோதனை எடுக்கிறேன்றால் அடையாள அட்டை வேணும், நீங்கள் அடையாள அட்டை எடுக்கிறேன்றால் அங்கே போய் பயிற்சி எடுக்க வேணும், அங்கே செஞ்சோலையில் போய் பயிற்சி எடுக்க வேணுமென்ட்டு இங்கால தகவல் கொடுக்குறது புலி அங்கே ஆக்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அப்போ அதெல்லாம் செஞ்சோலையில் புள்ளியல் செத்தது. அன்றைக்கு இருக்கிறார்களை விசாரித்து பார்த்தா தெரியும், அந்த பாடசாலை உடுப்புகளை மாற்ற மட்டும் வேறு உடுப்புகள் போட, அவைகளுக்கு சாதாரண பிள்ளைகளோட உடுப்பு போட மட்டும் உள்ளுக்கு அந்த சர்வதேச நிறுவனங்களை கூட உள்ளுக்கு விடையில்லை, எத்தனையோ மனத்தியாளங்களாக. அது அங்கே இருந்தாங்களுக்கு தெரியும். அப்போ இவர்களுக்கு அந்த கதைக்கிற எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, சும்மா ஒரு இதுக்கு கதைக்கிறது தான். ஆனால் அந்த எம்பிக்கள் மீது மக்களின் விமர்சனம் இருக்கும் என்று ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஏனென்றால் சுமந்திரன் எம்பி அவர்கள் கனடாவில் போன போது அங்கே அவருக்கு எதிர்ப்பு வந்தது. எனவே எல்லோரும் அவர்களை அது என்னென்றால் அவருடைய ரெட்டனாக் மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுறதால தான். ஆனால் என்னுடைய இதில் அண்டையிலிருந்து நான் ஒரே நிலப்பாட்டை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் வன்னியெல்லாம் போய் வரேன், 6 ஒலிம்பி கேள்வி கேட்கலாம், கதைக்கலாம். அதான் இப்போ கிட்டடியில் கூட நான் கிளிநொச்சியில் போய் தங்கியிருக்கிற நான் இருக்கிற இடத்துக்கு முன்னால் ரோட்டுக்கு அங்கால ஒருத்தர் இடியப்பம் உரல் இடியப்பத்தட்டு விற்று கொண்டிருக்கிறார். அப்போ என்னோட வந்தாக்கள் அந்த இடியப்பத்தட்டு இடியப்ப உரலை வாங்க போயிருக்கணும். அப்போ அவர் இவர்களுக்கு சொல்லியிருக்கார், இங்கே முன்னால் தான் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தர் வேலையில் செய்து கொண்டிருக்கிறாருன்ட்டு. அப்போ அப்படி காய்ச்சொண்டு இருந்தாப்புல அவியல் கட்டிங்கன்னா இப்போ போன முறை தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டேன்ட்டு. அப்போ அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், தாங்கள் டிஎன்ஏக்கு தான் போட்டேன்ட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அமைச்சர் இங்கே இருந்துட்டெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறாருன்ட்டு, ஏன்னப்போ அவருக்கு போட இல்லையாண்டா, இல்லை அந்த நேரத்தில் ஏன்னா இந்திய பட காலகட்டத்தில் இங்கே இந்திய படையோடு சேர்ந்து சுட்டு கொண்டு திரிஞ்சவரன்ட்டு. அப்போ அந்தளவுக்கு அவையோட மூளையில் என் தொடர்பான ஒரு தவறான தகவல். நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் நான் இங்கே வந்துடுறேன். அப்போ நான் வர முதல் நம்முடைய கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தர் சந்திரகுமார் அவரை இங்கே அனுப்பி கட்சியை பதிய வச்சினேன். அப்போ என்னுடைய தகப்பன அறிவியல் எல்லாம் இருந்தவ, தவறாச அறிவியல் எல்லாம் இருந்தவ. அப்போ அவையோட உதவியோடு கட்சியை பதிய வச்சது. கட்சியெல்லாம் பதிஞ்சு முடிஞ்சோன்னு அவர் எனக்கு என்ன எடுத்து சொன்னார், தோழர் நீங்கள் இனி இங்கே வந்து பிரயோசனம் இல்லை, வடக்கு கிழக்கில் இபிஆர்எஃப்பும் இஎன்டிஎல்எஃப்பும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க, கைப்பற்றி கொண்டிருக்கணும். இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா போய்க்கு அன்றைக்கு இருந்த ஆக்கள்கிட்ட ஆயுதங்களை கொடுத்துட்டு போன மாதிரி இந்திய படை இவியல்கிட்ட எல்லாம் ஆயுதங்களை கொடுத்துட்டு போயிருக்குது. இவியல் வந்து கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. கொழும்பில் புலி 50 கன்னோட எல்லாம் என்ன பஜ்ரோவில் உலாவி திரிகிறாங்க, நீங்கள் இங்கே வந்து இனி பிரயோசனம் இல்லையான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், அதை நான் பார்க்குறேன், நீங்கள் எனக்கு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, நான் வந்து மிச்சத்தை பார்க்குறேன்.
அப்போ நான் இந்தியாவிலேருந்து அப்படியே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், போக முடியாதுண்டா இல்லை. ஏன் போக இல்லை? என்னுடைய கடமை பொறுப்பு காரணமாக. ஏன்னா நாங்களும் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் என்ற வகையில் என்னுடைய கடமை பொறுப்பு காரணமாகத்தான் நான் திரும்பி வந்தேன். இங்கேயும் தெரியும் உங்களுக்கு எத்தனையோ தடவை கொல்ல முற்பட்டது. அப்போ நான் விட்டுட்டு போயிருக்கலாம் தானே. எனக்கு நம்பிக்கை இருக்க யாரையும் கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை தீர மட்டும் நாங்கள் என்னத்துக்காண்டி வலிக்கிட்டு நாங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மட்டும் என்னை யாராலையும் கொல்ல முடியாதுன்றது தான் என்னுடைய திடமான நம்பிக்கையாக இருந்தது. நான் வெளிப்படையாக சொன்னேன். சிலவளை நான் அன்றைக்கு இலங்கையிலேருந்து என்ன இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்திருக்க விட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்த சந்திரகுமாரும் அன்றைக்கு வெளிநாட்டுக்கு போயிருப்பார். ஆனால் அப்புறம் சந்திரகுமார் என்னோட வந்து இங்கே வேலை செய்து பிறகு இந்த புலிகிற பிரச்சனையால் பிறகு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் அப்புறம் புலிகிற பிரச்சனை முடிஞ்சோன்னா திருப்பியும் வந்து என்னோட சேர்ந்தவர் பிறகு திரும்பியும் வெளியால் போய் நிற்கிறார். அது அவருடைய பிரச்சனை. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்துக்கு கூட ஒரு நீண்ட, நான் அடிக்கடி சொல்கிறது, 78ஆம் ஆண்டு நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போன இடத்துல அந்த அங்கத்த போராட்ட முறைகளை பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டு அது வெற்றி அளிக்காதுண்டு. இப்போ 78ஆம் ஆண்டு. அப்போ எங்கிற போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமெண்டா நான் இங்கே வந்தேன். ஆனால் துரவசரவசமாக என்னால் முடிய இல்லை. ஆனால் திரும்பி 90ஆம் ஆண்டு வரைக்கும் நான் அந்த பொறுப்பை என்னுடைய கையில் எடுத்துக்கொண்டேன். நான் இன்றைக்கு அதை நோக்கி போகிறேன். எனக்கு என்ன தேவை என்றால் ஆயுத போராட்டத்துக்கு கூடாக அந்த ஆயுத பலத்துக்கு கூடாக பிரச்சனைகள் தீர்க்கலாம் என்று வழிகிட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு அதில் இருந்து மக்களுடைய பலத்துக்கு கூடாக மக்கள் எந்தளவு எனக்கு ஆதரவளிக்கணுமோ அல்லது எந்தளவு எனக்கு கூடின ஆசனங்களை தெரியணுமோ வாக்குகளை, அது கூடாக என்னால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற என்னுடைய தேசிய நல்லிணக்கம். மற்ற இயக்கங்கள் மற்ற கட்சிகள்லேருந்து நான் வேறுபடுறது நடைமுறை சாத்தியமான இதுகள். தேசிய நல்லிணக்கம், எனக்கு தேசிய நல்லிணக்கம் இங்கே வலுவாக இருக்குது. அதுக்கு எந்த தடையும் இருக்காது. நான் பிரச்சனைகளை தீர்க்க முற்பட அது என்னுடைய அனுபவம், வரலாற்று பதிவுகள் இருக்குது. இப்போ நேற்றை கூட நான் இந்த ஸ்ரீதரன் முந்தநாள் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் பசில் ராஜபக்ச பொருளாதார அமைச்சராக இருக்கைகள் எல்லாம் வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று நிரம்ப அபிவிருத்திகள் செய்தவை. அதைத்தான் மறுக்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு முதல் அங்கே செய்ய இல்லையேன்ட்டு அங்கே நீங்கள் செய்ய விட்டால் தானே நீங்களாக வர முடியாது, நாங்கள் தனி நாடு தான் என்று சொல்லிக்கொண்டெல்லாம் தடுத்து போட்டு அப்புறம் என்ன நீங்கள் அது என்ன அர்த்தமான கேள்வி? என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தமான கேள்வியாக இல்லை. அப்போ ஒன்று அறியாமையில் கதைக்க வேணும் அல்லது சும்மா கதைக்க வேணுமென்றதுக்காண்டி கதைக்க வேணும். என்கிட்ட உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, உழைப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் நான் திரும்ப திரும்ப இந்த வசந்தம் தீர்வு நிகழ்ச்சிக்கூடாக இந்த தீர்வு நிகழ்ச்சிக்கூடாக நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிற இதுதான். நான் இன்றைக்கு வர சந்தோஷப்பட்டது என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு ஆறுதலாக நான் சொல்ல வேணுமென்றது தான். இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பிற்கான அந்த ஏற்பாடுகளை அடுத்த வருட முற்பகுதியில் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாக அன்று கூட பிரதமர் கூறியிருக்கின்றார். வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ் கூட அதே கருத்தை நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். அதனூடாக தமிழர்களின் இந்த அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்படுமா? இல்லை, இப்போ நீங்களும் அந்த அந்த சட்டம் இன்னைக்கு அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்ன தமிழ் மக்களுடைய அபிலாஷை? எல்லோரும் ஏதோ சொல்லினோம் கொல்லினோம்ண்டு அப்படி நாங்கள் பார்க்காமல், அதான் நான் அந்த குமார் பொன்னம்பலம் அவருக்கும் எனக்கும் நம்முடைய தகப்பனாருடைய சிநேகம், எனக்கும் அவருக்கும் நாங்கள் அரசியல் ரீதியாக சில இதுகள் இருந்தாலும் அப்போ அவர் முந்தி புலிகளை துரோகி என்று சொல்லித்தான் சொல்கிறது. துரோகி, வன்முறையாளர்கள் என்று சொல்லி தன்னுடைய நல்லூரில் இருக்கக்கூடிய சட்டித்தரையில் இருக்கிற வீட்டெல்லாம் அவங்களை அபகரிச்சுட்டாங்க, கொள்ளக்காரன்றெல்லாம் திட்டி கொண்டிருக்கிறவர். ஆனால் அவருக்கும் திருச்செல்வம் அவர் ஜிஜி பொன்னம்பலத்துக்கும் திருச்செல்வத்துக்கும் குடும்ப போட்டி.
அது பிள்ளைகளுக்கு இடையில வந்துட்டு இங்கால குமாரங்கால நீலன். அப்போ நீலன் ஏதோ ஒரு வகையில் எம்பியாக வந்துட்டார். அப்போ இவருக்கு தோல்வி தான். அப்போ அவன் பார்த்தார் புலிக்குதிரையில் சவாரி செய்வோம்ன்ட்டு தான் வெளிக்கிட்டது. அது சறுக்கி விட்டுட்டுது, விளங்குது தானே. அப்போ அவரோட கதை கேட்க நான் அவர்கிட்ட கேட்குறது, ஆனால் நீங்கள் திம்புண்டெல்லாம் சொல்கிறீர்கள், திம்பு கோட்பாடு என்னண்டு அவருக்கு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம்ன்றார். இல்லை தம்பி தெரியாதே. நான் இப்போ தெரியாமே நீங்கள் கதைக்கிறீங்கள். இதுதான் திம்பு கோட்பாடு. திம்பில் என்ன நடந்தது? நாங்களே அந்த கோட்பாட்டை முன் வச்ச நான் பிபிஆரில் பிள்ளைங்க நாங்களே முன் வச்சது உண்டு. எங்களுக்கு அன்றைக்கு பேச்சுவார்த்தை கூடாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நம்பிக்கையோ விருப்பமோ இருக்க இல்லை. அப்போ பேச்சுவார்த்தையை குழப்ப வேணும். பேச்சுவார்த்தையை குழப்ப வேணும் என்று சொன்னால் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதான் முன்வைக்க வேணும். ரெண்டாவது அது உச்சபட்சமாக இருக்கட்டும்ன்ட்டு தான் நாங்கள் தின்பு கோட்பாடு நாளை வச்சது. இதுதான் அது உண்மை. விதிகளை தெரிஞ்சு கொள்ளாமல் விளங்கி கொள்ளாமல் திம்பு அது இது என்று சொல்லி ஒரு 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 அறிவிலித்தனமாக கதைக்கிறது. இதுதான் திம்புல நடந்தது. அல்லது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் அமீர் அண்ணையும் சிவா அண்ணையும், தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம், தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம் மற்ற சிவசிதம்பரம் இவியல் TULF, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி என்று கட்டினவை. நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவியல் தோல்வி. ஒரு நிமிடம் குறுக்கீடு. ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. பேசிவிட்டு நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். கேளுங்கள் ஐயா, யார் பேசுறீங்க? இங்க வாழைச்சனை என்று பேசுறான். ஆமா, சுருக்கு வலையை மீன் பிடிச்சி கலப்பட்டுறாங்க. சரியோ, போன முறையும் பாரம்பி சொன்ன நீங்க வரல, வந்து பார்க்கல. இந்த மீன்களை பிடிச்சி சுருக்கு வலை வச்சு எங்களுக்கும் சுருக்கு வலைக்கு லைசன்ஸ் தாங்க, நாங்களும் செய்யறோம். ஆமாம். உங்களோட கேள்வி, நீங்கள் நான் அங்கே வந்த நேரத்தில் இல்லை அங்கே சந்தித்த கூட்டங்களில் நீங்கள் இருந்தியலோ இருக்க இல்லையோ எனக்கு தெரியாது. இதை நாங்கள் விரைவில் நிப்பாட்ட இருக்கிறோம். நான் இன்றைக்கும் ஒரு அந்த ரெகுலேஷனுக்கு என்னென்று சொல்கிறது, கட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகளை நான் இன்றைக்கும் ஒன்று கையெழுத்து போட்டிருக்கிறேன். இந்த வருஷம் முடிவுக்குள்ள நாங்கள் அதுக்கு முடிவு காண இருக்கிறோம். சட்ட ரீதியாகவும் பிற நடைமுறைப்படுத்துகிறதும், அதாவது 3 இன்ச்சி அகலம், அந்த கண் விலையினுடைய கண் 3 இன்ச்சிக்கு குறைய இருக்கக்கூடாது. இதுதான் இலங்கை பூராகவும் நடைமுறைக்கு வர இருக்குது. அதை இந்த தை பிறந்தால் வழிபிறக்க பண்ணிவினோம். இந்த தை மாதம் நாங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டுருவோம். ஏன் அந்த சுருக்கு வேலையை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொன்னால், தடை செய்யப்பட்ட என்று அது இந்த உயிரினங்கள், அதாவது சின்ன சின்ன இதுகள் எல்லாம் என்ற இவியல் அந்த சின்ன சின்ன கண்ணுள்ள இதுகளை போட்டு பிடிக்கிறதுக்கு கூடாக அநியாயமாக இந்த சின்ன உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதால் விரைவில் நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வருவோம். சிலவள உங்களுக்கு ஏனைய சக அரசியல்வாதிகளை பற்றிய அனுபவமும் அவநம்பிக்கையும் இருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் ஒன்றை சொன்னால் அதை செய்ய வேணுமென்ற ஒரு நோக்கத்தோடு, அல்ல செய்ய வேணுமென்ற விருப்பத்தோடு, அல்ல செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறது. சரி, அப்போ இதில் இந்த தமிழர் விடுதலை TULF, தமிழர் TULF என்றால் தமிழர் விடுதலை கூட்டணி, யுனைடெட் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி, TULF என்ற தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி. அப்போ இவியல் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றால் அதுதான். அப்போ நாங்களெல்லாம் இளைஞர்களாக சிறுவலாக இருக்கல அந்த உசுப்பேற்றப்படுறது தானே. ஆனால் நான் வளர்ந்தது வேறொரு பின்னணியில் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தோடு வளர்ந்தபடியினால், அல்ல ஒரு மனிதநேய பாரம்பரியத்தோடு அந்த எண்ணத்தோடு வளர்ந்தபடியினால் மற்ற ஆக்கள்லேருந்து நான் வேறுபட்டது.
இப்போ மற்ற இயக்கங்கள் எல்லாம் வந்து உள்ளியக்க பிரச்சனையில் கொலைகளுக்கு ஊடாக வன்முறைகளுக்கு ஊடாகத்தான் தீர்த்தவை. ஆனால் நான் இபிஆர்ல தோழர் பத்மநாபா சட்டபூர்வமான தலைவராக இருந்தாலும் இங்கே இலங்கையில் நடைமுறையில் நான் தான் அதை வழி நடத்தினேன். அப்போ நான் ஒரு மனித நேயத்தை தான் அதில் மனித நேயத்தையும் ஜனநாயக மத்தியஸ்துவம், அதாவது பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படுறன்ற ஜனநாயக மத்தியஸ்த கோட்பாடுகளையும் தான் நான் இபிஆர்எஃப் என்ற அமைப்புகளை நான் கொண்டு சென்றேன். பிறகு 86ஆம் ஆண்டு நான் இந்தியாவுக்கு போக வேண்டி வந்துட்டுது. ஒன்று இபிஆர்எஃப்கள் ஏற்பட்ட முரண்பாடுகளை என்ற தலைமை அங்கே இருக்கிறபடியாக பேசி தீர்க்கிறதுக்கும், ஏன்னா மற்ற இயக்கங்கள் எல்லாம் என்ன பிளாட் டெலோ எல்லா இயக்கங்களும் தங்களுடைய உள்ளியக்க பிரச்சனை என்னென்ன மாதிரி தீர்த்தவ அண்டையன் இருந்த தலைமை வன்முறை கூடாது, கொலைகளுக்கு கூடாது. ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பேன். ஆனால் எனக்கும் அப்படி செய்திருக்க முடியும். ஆனால் நான் வளர்ந்த முறை போகிற முறை அதில் எனக்கு இணக்கப்பாடு இல்லை. அப்போ அதால் நான் இந்தியாவுக்கு போனது. ரெண்டாவது காரணம் வந்து என்ன, இந்திய அரசாங்கத்தோட பேசுகிறது. இன்னொரு பிரதான காரணம் வந்து பிரபாகரனோட கதைக்கிறதுக்காண்டி. அப்போ கிட்டு திலீபனாக்கள் எனக்கு சொன்னவ சரி ஷோட் உங்களுடன் பேசுவதற்கு நீண்ட நேரம் மற்றும் ஒருவர் காத்திருக்க. கிட்டு திலீபன் அதை விட்டுற. ஆமாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் நினைக்கிறேன் நீங்கள் அமைச்சர் தொடர்ந்து. சரி. அப்போ கிட்டு திலீபனாக்கள் நம்ம புலிகளுக்கு அங்கே பிரதானமாக தலைமை வாங்கினது. அப்போ அவியலுக்கும் எனக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருந்தது போராளிகள் என்ற வகையில். இப்போ எண்டில் ஒரு ஆள் அவியல் கொண்டால் அடுத்த நாள் என்ற அதான் அவியலுக்கு விளங்கின பாசை. அதுக்காண்டி அந்த கொலையில் நம்பிக்கை வச்சண்டில் விளங்கின பாசை என்ற வகையில் எனக்கு எண்ணில் முதலாக ஒன்று எடுத்து அடுத்த நாள் அவையில் ஒன்று எடுக்கிறது. அப்புறம் எனக்கும் அவைகளுக்கும் இடையில் நல்ல ஒரு இது இருந்தது. அப்போ நான் கிட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தலைவர் அங்கே இருக்கிறார், நீங்கள் தலைவரோட கதையுங்க, நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். அதாவது நாட்டை மக்களையும் விடுவித்த பிறகு நீங்கள் உங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்கள் எங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம், மக்கள் தீர்மானிக்கட்டும். அப்போ இதெல்லாம் நான் இந்த இந்தியாவுக்கு போன காரணம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இந்த கதையில் திருப்பி சொல்கிற கதையெல்லாம் கேட்டு ஞாபகம் இருக்கோ தெரியல. ஆமாம், அவர் தொடர்ந்து அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், கேளுங்கள் ஐயா. ஹலோ ஐயா பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நாங்கள் மாதல் கிராமிய கடத்தல் அமைப்பு செயலாளராக இருக்கிறேன். என்ன சொன்னா, எங்கட மாதல் கரையில இருந்து இப்போ 3 கிலோமீட்டருக்குள்ள இந்திய நிலுவப்பட வந்து தொழிற்சை வந்துருக்கேன். எங்களுக்கு ஓமோ இப்பயா ஓமோ உங்களோட நம்பர் சொல்லுங்க டப்பாண்டு. 077 92 29 92 29 301. நான் இப்போ உடனே கடற்படைக்கு எங்கட ஆக்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த இவர் எங்கட ரவீந்தோழரன் அதை இதை பார்க்குறவர் இப்போ உங்களுக்கு சொல்லி அதை என்னென்று பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இப்போ என்கிட்ட நேராக சொல்லிட்டீங்களானே. நான் இப்போ என்ன இந்திய கடற்படை தலைவரோட இப்போ கதைக்க சொல்கிறேன். நான் இந்த பேட்டியில் இருக்கிறபடியால் இதில் இந்த தொடர்பு கொள்கிற கஷ்டம். என்னோட இருக்கிற ஆக்கள்கிட்ட நான் சொல்லி இப்போ உடனே தொடர்பு கொண்டு கதைக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்கு. நன்றி. சரி சரி சரி. ஆமாம், நீங்கள் தொடர்ந்து. அப்போ பிரபாகரனோட கதைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியாச்சு. அப்போ நான் நாபா தோழர் போகிறேன்றது தான். அப்போ நாபா தோழர் சொன்னால், நான் வரையில் நீங்கள் போங்க, சுரேஷ் பிரேமச்சந்திரனை வரதராய பெருமாளை கூட்டிக் கொண்டு போங்கன்ட்டு. எங்களை நேரம் ஒதுக்கியாச்சு. இனி வரையிலேன்றோன்னா நான் அதை நிப்பாட்டுறது சரியில்லையான்ட்டு போய்மேட்ட அந்த குறிப்பிடத்துறதுக்கு பிரபாண்டனா கிருபாகரனண்டு அம்பாறையில் காரதீவை சேர்ந்தவர். அவர் தான் குறிப்பாக அந்த நிதியமைச்சராக இருந்தேன்னு சொல்லி வடகிழக்கு மாகாண சபையில் புலிகளால் இந்தியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ அவரையும் கூட்டி கொண்டு போனது. அப்போ அங்கே போனால் இங்கே எங்கட தலைவர் வரையில் தானே. அப்போ அங்கால பிரபாகரனும் வரையில்லை. அப்போ இங்கால நான் உண்டு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உண்டு, வரதராய பெருமாள். அங்கால வந்து பாலசிங்கம், ஜோகி மற்ற திலகர். அப்போ ஒரு பெரிய ஒரு மேசையில் அவரிடத்துக்கு தான் போன அடையாறு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடக்கல.
அவர்கள் பந்தறிய இவியல் அடிக்கிறது, இவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது, விவாதங்கள். அப்போ நான் இடையில் ஒழும்பி சொன்னேன், நீங்கள் 2 தரப்பும் இங்கே இருந்து மூக்கு முட்டை விழுங்கிட்டு குதிவியல், அங்கே அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுறது சாதாரண மக்களும் என்று சொல்லி போட்டு நான் எழும்பியாச்சு. அதோட அந்த கூட்டம் முடிஞ்சுது. அப்புறம் அந்த சூளமட்டு இதில் பிடிபட்டு உள்ளுக்கு கேட்கல பிரபாரன் சொர்ணலிங்கம் உண்டு சங்கரண்டு. அப்புறம் இந்த இதில் அந்த அவளுடைய குருவிப்படையோ அந்த இதுக்கு பொறுப்பாக இருந்த சங்கரண்டு. அப்போ அவர் சொன்னார், இப்படி தலைவர் சொல்கிறார் தங்களோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி கேட்குறாருன்ட்டு. நான் அங்கே சூளமேட்டில் சென்னையில் அந்த சிறையில் இருக்கேன். அப்போ எனக்கு பேரை மறந்து போகணும். சிறப்பு பேர் சங்கர், மற்ற பேர் என்ன சொன்னான் சொர்ணமண்டான். அப்போ அங்கே கூப்பிட்றது சங்கரண்டு பேர். இன்னொரு பேர் அவர் ஒரு விவசாய பட்டதாரி. அப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லுங்க. பிரபான் ஒரு குரலில் பேசுகிறதுக்கு அவன் தயாரென்றால் நான் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு சார். முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி கேட்டேன். ஆனால் பிரபாகரனால் அது நிறுத்த முடியலை. எவ்வளவோ நல்ல மக்களுக்கு வேண்டிய எத்தனையோ ஒரு அற்புதமான மனிதர்கள் எல்லாம் பிரபாகரனால் கொன்று குவிக்கப்பட்டவை. அல்ல சரி, இளைஞர்களை எடுத்துக்கொள்வோமே, யுவதிகளை எடுத்துக்கொள்வோமே. சரி, ஒன்று அந்த அவைகளுடைய இப்போ நேற்றைக்கு முந்த நாள் இந்த நாடாளுமன்றத்தில் ஹைபோஸ்ட் ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அப்போ அதில் அந்த உயர் அதிகாரிகள் அங்கே வந்து தங்களை இது பண்ணி போட்டு தான் போக வேணும். அப்போ அங்கே இவர் வந்திருந்தார், இன்றைய இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர். அப்போ அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், தான் ஆனந்தாவில் படித்தேண்டும். அப்போ அந்த நேரத்தில் ஆயுதங்களோட ஆக்கள் இந்த அது என்ன இப்போ படத்திறப்பினரெல்லாம் அங்கே விரையக்கில். அப்போ தான் அதால் கவரப்பட்டு தான் படையில் சேர்ந்தேன்ட்டு விளங்குது தானே. அப்போ இந்த பிரபாகரனோட விரும்பியோ விரும்பாமலோ வற்புறுத்தலையோ சேர்ந்து நிரம்ப பேர் பலி கொடுக்கப்பட்டுட்டேன். நான் அதுக்கு இலங்கை அரசாங்கத்தையோ இலங்கை படைகளையோ நான் குறை சொல்ல தயாராக இல்லை. ஏன்? அதான் இப்போ என்னுடைய தம்பியை பிரபாகரன் கடத்தினது. என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்டு என்ன நடந்தது தெரியாது. என்னுடைய தங்கச்சியாரன் முதல் பெண் போராளி காரநகர் நேவி கேம்பை இபிஆரில் தாக்கல. அப்போ என்னுடைய தங்கச்சியாருக்கு எனக்கு ஒரு நியாயம் இருக்குது. என்ற எதிரி என்ற வகையில் அன்றைக்கு அந்த பிரபாகரன் என்னுடைய தம்பியை என்னுடைய பேரால் கடத்தேக்க என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இந்த படத்தை நான் அடிக்கடி காட்டுறது உண்டு. என்னுடைய தம்பியேற்ற படத்தை அடிக்கடி காட்டுறது உண்டு. அப்போ இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு அந்த பிரபாகரனுடைய மகன் செத்த சம்பந்தமாக பல பேர் முதல கண்ணீர் வடிக்கினேன். அப்போ இவனுக்கு யார் முதல கண்ணீர் வடிக்கிறது? அப்போ அப்படியான பொய்த்தனங்களுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போகிறதில்லை. நான் இயன்ற வேற ஒரு நேர்மையான ஒரு நியாயமான நடைமுறை சாத்தியமான அரசியலைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். அதுக்கு இந்த தகுதி இருக்குது, அந்த உரிமை இருக்குது, உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் யாரோடையும் எந்த பொது வழியிலையும் நான் கலந்துரையாடுறதுக்கு தயார். அது புலம்பெயர்ந்த இடங்களையும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். புலம்பெயர்ந்த நாடுகளில் நான் போய்க்கலாம் செய்திருக்கிறேன். அப்போ பிரபாகரன் உயிரோடு இருந்த காலத்தில் இங்கேயும் வந்து அந்த சந்திரகுமார் சொன்னது போல் இனி நீங்கள் இங்கே இலங்கைக்கு வந்து பிரயோசனம் இல்லைன்ட்டு சொல்லேக்க நான் அதை கேட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அல்ல இங்கே வந்து பிரபாகரன் என்ன எதிர்க்கிறான்ன்றதுக்காண்டியும் நான் ஒதுங்கி போயிருக்கலாம். நான் போயில்லை. பிரபாகரனால் செய்ய முடியுமென்றால் ஏன் என்னால் செய்ய முடியாது? அந்த பிரபாகரன் கண்ணை திறந்து கொண்டு மண்ணை போடுறான். ஆனால் நான் என்னால் கண்ணை திறந்து கொண்டு மண்ணை போட முடியாது. இதுதான் இது ஒழிய வேறு எந்த, அதாவது அதான் சொன்னேன், இப்போ பிரபாகரன் இவ்வளவு செய்தும் பிரபாகரன் இறக்கேக்கில் பிரபாகரன் அந்த இறந்த முறை எப்படி அவன் இறந்தான்ன்றதை அறிஞ்சு நான் அதுக்காண்டி பரிதாபப்பட்டேன். நீங்கள் மாகாண சபை முறைமையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்.
ஆனால் அந்த மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் இல்லை நாங்கள் ஒரு இடத்துல விட்டு நாங்களே என்ன, அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாசை, தமிழ் மக்களுடைய அபிலாசைன்ற என்ன, இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான சகவாழ்வு, இந்த ஒரு நாடு ஒரு சட்டமன்றது சமமாகத்தான் இருக்கும். அது பௌத்தத்துக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ அல்லது அப்படின்ற இல்லை, அதுக்கெல்லாம் சமத்துவத்தை நாங்கள் பேண வேணும். அதற்கான முயற்சியை நாங்கள் பிரயோகிக்க வேணும், அதை செய்ய வேணும். நாங்கள் அதை செய்யாமல் கோட்டை விட்டு போட்டு, நான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பற்றி சொல்லிக்கல என்ன சொல்லிச்சினம், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் உள்ளடங்களாக தும்பு கட்டையாலையும் தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொன்னவன். இன்றைக்கு என்ன சொல்லினோம்? அப்போ அன்றைக்கே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருந்தால் சரி. இப்போ இந்த முண்டாட்சி இருக்குது தானே, முண்டாட்சின்னா அந்த முட்டு கொடுக்குற ஆட்சி, அந்த புல் தெர சக புத்தரைன்ற மாதிரி முண்டு சக ஆட்சி முண்டாட்சி. அப்போ இந்த முண்டாட்சியில் இந்த முண்டாட்சியில் இன்றைக்கு ஸ்ரீதரன் அதை பேசியிருக்கிறார் என்ற கேள்வி. சரி, முண்டாட்சியில் நாங்கள் செய்ய முடியலைன்ற சரி, ஆனால் நீங்களாவது செய்ய வேணும்னு இன்றைக்கு அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறார். அது நல்ல கேள்விதான். அதை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ ஆளும் தாங்கள் செய்தேன்ட்டு சொன்னவை இன்றைக்கு அதை மறக்க முடியே இல்லை. ஒருவேளை சிலவேளை நான் உள்ளுக்கு வந்துடுறேன்னோன்றதுக்காண்டி சொன்னாரோ தெரியாது. அதோட இதுதான் பார்த்தா நான் திருப்பி தமிழ் மக்களுடைய அபிலாசை என்ன, அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான கௌரவமான ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை இங்கே. அதுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான் சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் எல்லாரும் பிரபாவனோட இருந்தவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, அதுக்கு வக்காலத்து வாங்கினவங்களும் சரி, வக்காலத்து வாங்காதவங்களும் சரி, இன்றைக்கு இதுதான் சிறந்த ஆரம்பம் என்று சொல்லி கொண்டிருக்கணும். இது அன்றைக்கே செய்திருந்தால் அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடையக்கில் அன்றைக்கு புலிகள் உரிமை கோர்னது தங்களில் 652 பேர் களப்பெலி ஆகினதாக, 652 பேர். ஏனைய சக இயக்கங்கள் உள்ளடங்களாக, மக்கள் உள்ளடங்களாக ஒரு 2000 பேருக்கு குறைவு தான் செத்திருப்பினோம். ஆனால் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வரையில் வகதொகை இல்லாமல். இதுக்கு என்னென்று நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தை, இலங்கை படைகளை கூட சொல்ல முடியும்? நாங்கள் தான் தமிழ் தலைமைகள் என்று ஆரிதை முன்னெடுத்துச்சினமோ அவையெல்லாம் அதுக்கு பொறுப்பு கூற வேணும். அது தியாகம் அல்ல. ஒரு அரசியல் தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தன்னையும் பாதுகாக்க வேணும். அதான் ஒரு சிறந்த அரசியல் தலைமையாக இருக்க முடியும். அதாவது அந்த இவர் சொல்லியிருக்கிறார், என்ன பேர், சோக்ரட்டிஸ் 400 வருடத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், தீட்டிய வாளும் தினவடுத்த தோளிலே தூக்கிய ஈட்டியும் மட்டும் போதாது தீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அறிவாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தான் இங்கே 90ஆம் ஆண்டு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இதுதான் சரியான வழிமுறை. அன்றைக்கு ஈட்டி, இன்றைக்கு துப்பாக்கி. அதனால் இதுதான் சரியான வழிமுறை. நீங்கள் இதை பின்பற்றி இருந்தால் எங்களுக்கு வேறு அதை பார்ப்பில்ல. அதுக்கு இலங்கை அரசாங்கத்தை, இலங்கை படைகளை நாங்கள் குறை சொல்ல முடியுமா? நான் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறேன்ன்றதுக்காண்டி அல்ல. நான் எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான வழியை காட்ட வேணும், ஒரு கௌரவமான வழியை காட்ட வேணுமென்றது தான். இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்றும் சரிவரான்னு சொல்லி போட்டு இன்றைக்கு அதுக்கு பின்னால் ஓடுறீர்கள். அது எங்களுக்கு கிடைக்க அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். சரி, யாரும் இதில் நிற்கணுமோ தெரியலை. இன்னும் ஒரு மிக முக்கிய விடயம் ஒன்று, நான் இன்று ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி, இந்திய மீனவர்கள் பிரச்சனை குறித்து இங்கே கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழக முதலமைச்சருடன் ஒரு பேச்சு நடத்தி இருக்கின்றார். அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும் வாய்ப்பு இருக்கின்றதா? நான் 2-3 நாளைக்கு முதல் கிளிநொச்சியில் இருக்கல ஊடகவியலாளர்கள் கேட்டுச்சுன்னா, இப்படி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மீனவர்கள் அறிவிச்சிருக்கணுமாம், தாங்கள் இனிமேல் இங்கால போக மாட்டோம்ன்ட்டு, எங்கால இலங்கை கடல் எல்லைக்குள்ளே போக மாட்டோம்ன்ட்டு. அப்போ என்ன கேட்டுச்சுன்னா, அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்னன்ட்டு நான் சொன்ன, இதை நான் கேள்விப்படவும் இல்லை, நான் இதை நம்பவும் மாட்டேன். இந்த எம்ஜிஆர்டி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ட்டு. இதுதான் நான் அவங்களுக்கு சொன்னது. அப்போ நாங்கள் இதை தீர்க்கிறதுக்கு ஒரு 3 வகையான பிரச்சனைகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். இது
ஒன்று ராஜதந்திர ரீதியில், ரெண்டாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. 2 தரப்பு, இந்திய தரப்பு தமிழ்நாட்டு தரப்புக்கும் இங்கத்தையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. 3வது சட்ட நடவடிக்கை. அப்போ இப்போ குறைஞ்சிருந்தது. ஆனால் இப்போ அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் நம்பர் சரியான நம்பராக இருக்குமென்று நினைக்கிறேன், உண்மையாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன். நம்பர் உண்மையென்றால் அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம். நான் இப்போ கடற்படை தளபதிக்கு தகவல் சொல்லியிருக்கிறேன், அது கிடைக்கும். இப்போது அந்த இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு குறைந்திருக்கின்றதா? குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்போ கைது செய்து அவையில் விட்டாச்சு. 2 கிட்டத்தட்ட 10 கோடிக்கு பெறுமதியாக 3 8 6-7 கோடிக்கு பெறுமதியான அந்த இதை அரச உடைமையாக்கியாச்சு. இனிமேல் வந்தால் பிடிபட்டால் அது அரச உடைமை ஆக்கப்படும். அதனுடைய இந்தளவுக்கு அவர்கள் சில வேளை இப்போ இந்திய தூதுவர் அங்கால போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்றதுக்காண்டி சில வேளை இன்றைக்கு இவியல் கண்ணுங்கான மாதிரி இருக்கணுமோ தெரியாது. என்றாலும் நான் இது முடிஞ்சு போக லேட்டாக போயிடும். இரவில் நாளைக்கு நான் எடுத்து கேட்பேன், என்ன அதை உடனே பிடிக்க வேணும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அந்த இந்தியாவிலிருந்து நாடு திரும்புவோர் இங்கே திரும்புவதாக இருந்தால் ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என்று நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தீர்கள் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் அங்கே தமிழகத்தில் கூட அங்கே மக்கள் இருப்பதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதாக அங்குள்ள முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எப்படியான வசதிகளை செய்து? இல்லை, இப்போ என்னென்றால் முதலமைச்சர் அவர் தான் சொல்ல போனோம் எப்படியான வசதி என்று. இல்லை, இங்கே அவர்கள் வருவதாக இருந்தால் அதான் இப்போ என்னென்றால் இப்போ அன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், இப்படி அங்கால எங்கட ஆக்கள் இருக்கணும், அவையில் எங்கால எடுப்பிக்க வேணுமென்ட்டு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார். இப்போ அதுக்கு பதில் சொல்கிற விதமாகத்தான் சொன்னான். அங்கால இருக்கிறார்கள் பெரும்பான்மையானாக்கள் விரும்ப இல்லை. இன்றைக்கு ஜெர்மனிலேயும் லண்டன்லேயும் புலம்பெயர்ந்திருக்கிறார்களை கேட்டால் விரைவினமாக இல்லை. ஏன்னா அங்கே கூட வசதி இருக்குது, உழைக்கலாம். ஆனால் இந்தியாவில் அதே இல்லை. இந்தியாவே ஒரு 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 வரமப்பட்ட இதுதான். அந்த வெங்கடாக்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் விரும்பினாக்கள் வந்தால் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யலாம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கிறேன், என்னால் செய்ய முடியும், செய்ய வேணும், விருப்பத்தில் நான் அதை சொல்லுவேன். அடுத்தாக இந்த மாவீரர் தின நினைவு நாட்களை அனுஷ்டிப்பது குறித்து ஒரு சர்ச்சை நிலவுகின்றது. அதில் இறந்தவர்களை அல்லது உறவுகளை அவர்கள் நினைத்து இல்லை. என்னென்றால் ஜேவிபியை பற்றி சொல்லினோம். ஜேவிபிக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குது, ஏன் தங்களுக்கு இடம் கொடுக்க இல்லையன்ட்டு. ஜேவிபியினுடைய கொள்கை வேறு, பிரபாகரனுடைய கொள்கை வேறு. ஜேவிபிக்கும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு கொடுத்தது என்ற ஜேவிபியினுடைய பெயரால் இன்றைக்கு அவையில் எல்லாரும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும். ஆனால் பிரபாகரனுடைய பெயரால் இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனை பேர்? ஆனபடியினால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதாவது இப்போ பிரபாகரனுடைய பெயரால் கொல்லப்பட்டது அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள் இறந்த உறவுகளை நினைவுபடுத்துறது அல்ல அவர்களுக்குரிய மத கடமையை செய்கிறதுல எந்த தவறும் இல்லை, அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதை அரசியல் மயப்படுத்திக்கல தான் அந்த பிரச்சனை. யார் இதை இப்போ அரசியல் மயப்படுத்தினோம்? யார் இப்போ அரசியல் மயப்படுத்தினோம்? இப்போ தாய் தகப்பன் கேட்கினோமா? இல்லை. இப்போ என்னுடைய தம்பியார் காணே இல்லை, என்னுடைய பேரால் எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டினோம். நானும் அதை செய்யலாம் தானே. ஆனால் நான் அதை பார்க்கல. இருக்கிற மக்களை பாதுகாக்க வேணும், அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேணும், எதிர்காலத்தில் இப்படி நடந்துடக்கூடாதுன்றான் பார்க்குறேன். இப்போ மற்ற நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவைகளுக்கு ஏற்படலை. ஒன்று சம்பந்தம் இல்லை ஆக்களுக்கு, பட் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ஒன்று யாருக்கும் ஏற்பட இல்லை. ஒரு விரல் விட்டு சொல்லட்டும் பார்ப்போம், தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டேன்ட்டு. ஒருத்தருக்கும் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு. எனக்கு நெருக்கமான ஆக்கள், இந்த மாய்சரி வேலாயுதம்
ஏன் கொல்லப்பட்டவா? அல்ல அற்புதராஜா நடராஜா ஏன் கொல்லப்பட்டவர்? அல்ல பால நடராஜா ஐயர் ஏன் கொல்லப்பட்டவர்? பர்ணகுலசிங்கம் ஏன் கொல்லப்பட்டவர்? சிவகுமார் ஏன் கொல்லப்பட்டவர்? சிவகுமார் தன்னுடைய பிள்ளைய புத்தளத்தில் இருந்து பள்ளிக்கூடத்து கொண்டு போய்க்கல சுட்டு போட்டு சொன்னாங்களா, அம்மாட்ட போய் சொல்ல சின்ன பிள்ளைக்கு. இது என்ன மனிதனே இது என்ன? அப்போ இப்படியெல்லாம் செய்தாக்கில் நான் மாவீரர் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிரபாகரனுடைய தினத்தை கொலகாரர் தினம்ன்றா நான் சொல்லுவேன். எனக்கு அந்த பாதிப்பு இல்லையா? அவையில் என்ன வானத்திலேருந்து வந்தாக்கலாம், ஏடா வேறு சமூகத்தை சேர்ந்தாக்கலாம் இல்லையே. எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தாக்கள், என்னுடைய உறவுகள், அவையில் என்ன செய்தவ? மக்களுக்காண்டி போராட வலிக்கிட்டவ. என்னுடைய கொள்கையை ஏற்று என்னுடைய 3 இதை சொல்லியிருக்கிறேன். என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம். ஆனால் இன்றைக்கு இப்படியெல்லாம் கதைக்கிறவங்க பின்கதவால் தமிழ் தேசிய கூட்டமை உறுப்பினர்கள்லாம் பின்கதவால் போய் அமைச்சர்கள்ட்ட அது இதை கேட்பினோம். அது எனக்கு தெரியும். அவளுக்கு கதைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. எனக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த உரிமை இருக்குது, எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அன்றைக்கு சந்திரகுமார் சொன்ன மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், நீங்கள் வந்து நீங்கள் பிரயோசனம் இல்லையே. சரி, திரும்பி வந்த பிறகும் பிரபாகரன் எனக்கு பின்னால் முன்னால் சுட்டு கொண்டு திரியேக்க, என்னுடைய ஆக்கள் எல்லாம் சுட்டு கொண்டு திரியேக்க நான் மூட்டை முடிச்சோட போயிருக்கலாம். அதான் அன்றைக்கு சில பேர் கேட்ட இடத்துல நான் சொன்னேன், நான் மக்களை தூண்டி விட்டு போட்டு பங்கருக்குள்ள ஒழிக்கிற ஆளே இல்லை. நான் ஒன்று சொன்னேன், நான் அதில் வந்து நிற்பேன். அதான் என்னுடைய அரசியல். ஒருவேளை அது நான் உண்மையை கதைக்கிறேன்றது என்ன அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துகிறேன் யாரும் யோசிக்கலாம். ஆனால் எனக்கு அதில் அக்கறை இல்லை. நான் ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை செய்யத்தான் விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், இப்போ என்னட்ட உங்களுக்கு தெரியும், தற்கொலை குண்டுதாரிகள் வந்து நான் அதுக்காண்டி பரிதாபப்பட முடியும். தேவையில்லாத சாவு. அதால் ஏதாவது ஒன்று கிடைச்சிருந்தால் அவையோட இலக்கம் என்ன கொள்வது தான். இந்த பாம்பின் கால் பாம்பறியுமென்றது போல பிரபாகரனால் அதை செய்ய முடியுமென்றா எனக்கும் பிரபாகரனுங்க நான் பிறந்த இடத்துல அவனும் பிறந்து வளர்ந்தவன். நான் எங்கே தவண்டனானோ அங்கே அவனும் தவண்டவன், எங்கே நிமிந்தவனோ அங்கே நானும் நிமிந்தனான், எங்கே அரசியலை தொடங்கினானோ அங்கே நானும் தொடங்கினான். நான் என்ன அவனுக்கு சளைச்சவன், என்ன சளைக்காதவன்ட்டு சொல்ல முடியும்? நான் அவனுக்கு சளைச்சவன் இல்லை. ஆனால் அவனுடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் வேறுபாடு இருக்குது. அவன் கொலைகளுக்கு ஊடாக வன்முறைகளுக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நினைக்கிறான். நான் அப்படி நிற்கையில். அப்போ நான் சொன்னதை தான் இன்றைக்கு வரலாறு நிரூபித்து கொண்டு இருக்குது. நான் சொன்னதை தான் இன்றைக்கு வரலாறு நிரூபிச்சிருக்குது. அப்போ அதை மக்களும் உணர்ந்தால் விரைவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்தான் நான் நினைக்கிறேன். இந்த அற்புதராஜா ரமேஷ் என்ற தோழர் அந்த பத்திரிகை, தினமுரசு பத்திரிகை ஒவ்வொரு கிழமையும் 1,15,000 கோப்பி போடுறது. எல்லா தமிழ் பத்திரிகையும் விட கூட போனது. அப்புறம் அந்த பால நடராஜா ஐயர் ஈரோஸில் இருந்தவர். ஈரோஸில் இருந்தாலும் அவருக்கும் ஆயுதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பேனாதான். இந்த பாலசிங்கன் சொல்கிறது புள்ளப்பூச்சியண்டு. அப்போ அவர் நம்பினார் பாலசிங்கமும் பாலகுமாரோட ஈரோஸுக்கு தலைவர் என்று சொன்னவர். அவரும் தன்னை கொல்லப்பட மாட்டேனவன். மகேஸ்வரியும் அப்படித்தான் ஜோதிச்சா. சிறையிலேருந்து கனபேரை 100கணக்கான ஆக்களை எடுத்து விட்டபடியினால் அப்படி ஒரு மனிதநேயம் இல்லாதவங்க. நான் இந்த சாதாரண உறுப்பினர்களை சொல்லையில் வழி நடத்தினாக்கள். ஆனால் இந்த சூசையெல்லாம் வந்து இப்போ அவங்கள செத்து போனாங்களான்னு அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவிலேருந்தெல்லாம் கஞ்சா கடத்தி கொண்டு வர இல்லையா? அல்லது அம்பாறையில் மட்டக்களப்பில் கஞ்சா வளர்க்க இல்லையா? என்னத்துக்கு கஞ்சா வளர்த்தவ? சும்மா பொழுதுபோக்குக்கா? கஞ்சா காடுகளுக்கெல்லாம் புலி அமைப்பு வந்து கஞ்சா வளர்க்க இல்லையா? அம்பாறையில் மட்டக்களப்பிலாம் வளர்க்க இல்லையா? என்ன இந்த 2 பேர் வெல்வெட்டுத்துறையில் 2 பேர் பேரமாந்து போனன் கஞ்சா மூட்டைகள். எங்கே இந்த கஞ்சா மூட்டைகள் வருது? இந்தியாவிலேருந்து. அப்போ அவர்களுக்கு இது தெரியாது. பிரபாகரனுடைய இதே வந்து என்ன போத வஸ்து கடத்தினது எனக்கு தெரியும். கந்தசாமி என்றவர் அவரை வச்சு தான் முதல் கடத்தினது.
எல்லா இயக்கங்களும் செய்தான். இபி அளவுக்கு நான் இருக்கல, நான் அதை செய்ய இல்லை. ஆனால் அவையிட்டேருந்து காசு வாங்கியிருக்கிறேன் இயக்கத்துக்கு, இபிஎல்எஃப் இயக்கத்துக்கு. மற்ற எல்லா இயக்கங்களையும் செய்தது, பிரபாகரன் உட்பட. அந்த ராக்கெட் என்று சொல்லி நாம் முந்தி கொண்டு போகிறது, பிரபாகரன் கப்பலை வாங்கி கப்பலில் கொண்டு போனது. இவங்களுக்கு தெரியாமல் கதைக்கலாம், அறிவீனமாக கதைக்கலாம். இப்போ என்ன 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அதில் செத்த கூட வெல்வெட்டித்துறை மக்கள்லாம், வெல்வெட்டித்துறை ஆக்கள் செத்தாலும் எங்கட மக்கள்லாம். ஏன்னா இங்கால ஆமீர் இது வருது என்று சொல்லி இந்தியாவுக்கு ஏற்றி அனுப்பினது. கிட்டத்தட்ட 103 பேர் அதில் செத்தவ. 2007ஆம் ஆண்டு என்ன படகுல செத்தவ 103 பேர். காசு வாங்கிக்கொண்டு அப்போ என்ன ஷோ உண்டு, அந்த என்ன எந்த இடம்ன்ட்டு சொன்னால் ஷோன்ட்டு சொல்லி அவையோட புலனாய்வு துறையை சேர்ந்தவன் அங்கே வெலப்பாட்டில் ஏற்றி அனுப்பினது. அந்த ஆமி வந்து பிரச்சனையாக வந்துடும். அப்படி கணக்கு இருக்குது. அப்போ இவையில் அறியாமையிலையோ அரசியலுக்காண்டியோ நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் கதைக்கணும். அர்ஜுனே, நாடாளுமன்றத்தில் 40,000 சவப்பட்டியலை நீ அங்கே நின்று அங்கே போராடி இருந்தால் அது வேறு, சரி உன்னிட்ட நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், மனசு குளர பிள்ளைத்தாச்சியாக இருக்கல, இல்லை ஐயோ விட்டுட்டு போகாதேங்கன்ட்டு கதற இல்லை நான் போகணுமென்ட்டு போனவர். ஏன் அவர் தன் மகனை இப்போ நான் இப்போ தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்ட்டு இல்லை, ஏன் இப்போ தன் மகன் பிள்ளையில் அவர் இதில் சேர்க்க இல்லை. மற்றாக்கள் ஊர் பிள்ளையெல்லாம் சின்ன குஞ்சு உருமனையெல்லாம் தன்னை பாதுகாக்கிறதுக்காண்டி அனுப்பி போட்டு என் தங்கட இதை செய்யலை. சும்மாக்கள் கதைக்கிறது தான். ஆமாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் ஒரு நேரம் நெருங்கிவிட்டது. இந்த வரவு செலவு திட்டத்தின் இலக்குகளை அரசாங்கம் அடைந்து விடுமா அல்லது வெற்றிகரமாக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுமா என்பதற்கு ஒரு மூத்த அமைச்சர் என்ற வகையில் அதுக்கிடையில் இந்த இன்னொன்று, அதாவது நான் போன முறை உங்கள்கிட்ட சொன்னான்னு நினைக்கிறேன், நான் பொது வழியில் விவாதிக்கிறதுக்கு இதாக இருக்கிறேன். நீங்கள் அப்படின்றால் நான் இப்போ சொன்ன கருத்துக்களை விவாதிக்கிறதுக்கு நீங்கள் வெளிப்படையாக 9 மணியிலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் முன்கூட்டியே அறிவித்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தான் யாரோடையும் பொது வழியில் கதைக்கிறதுக்கு தயார். அப்போ நீங்கள் வர சொல்லி ஒரு நான் இதில் சொல்லிக்கல எல்லாரும் கேட்டுண்டான இருப்பினும் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆமாம், நாங்கள் அந்த தயாரிப்பாளர்களின் கவனத்திற்கு அதை நாங்கள் கொண்டு சரி. இல்லை நான் சொன்னது இது அவைகளுக்கும் போகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகட்டும். நான் பொது வழியில் நான் அவைகளோட தர்க்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் போதிய நேரம் அவைகளுக்கும் கொடுத்து எனக்கும் தர வேணும். நாங்கள் ஒரு 8 மணிக்கு தொடங்கினா 12 மணி மட்டும் போகலாம். சரி. அப்போ நீங்கள் கேட்டது இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு அரசாங்கம் கவலை போகிறதும் இல்லை. இந்த அரசாங்கம் சரியான இதை முன்னெடுத்து செல்லும், வெல்லும் என்று நான் நம்புகிறேன். அந்த மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் இருந்தாலும் இல்லை, அதிருப்திகள் என்றது இருக்க முடியாதுன்ட்டு இல்லை தானே, அதிருப்திகள் இருக்க செய்யும். இப்போ அதான் இந்த சிங்கப்பூர் லீக்வான் பிங்ன்னு சொல்லி அவருடைய ஒரு இதொண்டு எனக்கு கிடைச்சது. நான் இவர் அமெரிக்காவில் இருக்க கேட்டப்பண்டு அவருக்கு அனுப்பினான். லீக்வான் என்ன லிக்வான்யூ அவர் என்ன மாதிரி இது சிங்கப்பூரை டெவலப் பண்ணியிருக்கிறாருன்ட்டு சொல்லி. அப்போ நாங்களும் எங்களோட நாட்டை முன்னேற்ற வேணும். ஒரு வலுவான தலைமை இருக்குமா இருந்தால் முன்னேற்றலாம்னு நினைக்கிறேன். ஒரு இடப்பட்ட காலத்தில் சில அதிருப்திகள் அதுகள் இருக்கலாம், அவநம்பிக்கைகள் அதிருப்திகள் எல்லாம் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அதுகளை மேவலாம்ட்டு நினைக்கிறேன். அது இந்த வன்முறையை யாராலையும் தீர்க்க முடியாதுன்ட்டு சொன்னவ, சர்வதேச நாடுகளும் சொன்னவ, உள்ளூர் அது ஆட்சிக்கு மாறி வந்த எல்லாரும் சொன்னவ. ஆனால் தீர்த்தாச்சு. ஆனால் அதை இலகுவாக தீர்த்திருக்கலாம். தமிழ் தலைமைகள் சரியான நிலப்பாடு எடுத்திருந்தால் இலகுவாக தீர்த்திருக்கலாம். அப்போ தமிழ் தலைமைகளுடைய கோணங்கித்தனம் அல்ல அந்த கோமாளித்தனம் தான் எங்களுடைய இந்த எங்களோட மக்களுடைய இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம்.
முந்தி பிரபாகரன் அந்த புலம்பெயர்ந்து மக்கள் போயக்கில் திட்டினவன், எல்லாம் விட்டுட்டு ஓடினா ஓடுகாலியல்ண்டு. பிறகு தான் வெளியால் போனோன்னே அவியல்கிட்ட இந்த காசும் ஆதரவும் எடுக்க முடியுமென்றோன்னே டப்பண்டு குசியாகி அந்த காஞ்செரும்ப கண்டா கொள்ளன் தூக்கி தூக்கி குத்துவான்ற மாதிரி அப்புறம் இதான் நடந்தது. புலம்பெயர்ந்த மக்களும் அதை விரும்பி கொள்ள அதை சரியான இதை விளங்கி கொள்ள வேணும். நான் என்ன சொல்கிறேன்றதை அதில் விளங்கி கொள்ள வேணும். இப்போ அன்றைக்கு இப்போ சுமந்திரன் சாணாக்கிய நாட்கள் அவைகளுக்கு பல தடவைகள் நடந்திருக்குது. ஆனால் அவைகளுடைய ரெட்டை நாக்குத்தான் காரணம். அங்கே ஒன்று கதைக்கிறது, இங்கே ஒன்று கதைக்கிறது, என்ன மாரி ஒன்று இல்லை. இப்போ அதில் சுமந்திரனோட போன ஒருத்தர், அவர் உங்களுக்கு தெரியும் முந்தி சுதந்திர கட்சியில் பட்டிருப்பு தொகுதியில் எல்லாம் இருந்தவர். பட்டிருப்பு தொகுதியில் எல்லாம் இருந்தவர். இங்கே பட்டிருப்பு தொகுதியில் ஸ்ரீசேனாவோட மற்றது மஹிந்த ராஜபக்சோட எல்லாம் இருந்தவர். அவர் பார்த்தார் என்ன, அதுக்குள்ளால் உழைக்கக்கூடியதெல்லாம் உழைச்சிட்டார். ஆனால் தனக்கு இந்த அந்த நாற்காலி சுகம் இருக்குத்தானே, நாடாளுமன்ற உறுப்பினர், அப்போ டப்பண்டு பல்ட்டி அடித்தார் டிஎன்ஏக்கு. அப்போ டிஎன்ஏயில் அதாவது அந்த மக்களின் சில பேர் இன்னும் அறியாமையில் இருக்கணும் தானே, ஏதோ அதுதான் ஏதோ சரியன்ற மாதிரி. அப்போ ஆள் வந்துட்டார். நஞ்சம் குமாரண்ணை முதல் குமார் பொன்னம்பலத்தை சொன்னார். அவர் தனியாக போட்டி போட்டு தோல்வி, புலிகளை திட்டி கொண்டான் இருந்தவர். வன்முறையாளர்கள் கொலையாளர்கள் என்ன கொள்ளையடிக்கிறேன்னு தன் வீட்டை என்ன நல்லூரில் செட்டிக்குளத்தில் புறப்பாத்தார் என்ன டப்பண்டு பல்ட்டி அடித்து புலிக்குதிரையில் சவாரி விட்டார். அது காலவாரி விட்டுட்டது. ஆமாம், மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இங்கே வந்து எங்களது கலையகத்தில் நேரடியாகவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த மூத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத்துடன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் இன்றைய தினம் இந்த வசந்தம் தீர்வு நிகழ்ச்சியில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் சிவராஜா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் இப்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி, வணக்கம்.